ஹாய், வெல்கம் டு லேசி டு ஆக்டிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மொதக்கண்ட மீன் உருண்டை. நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க மொதக்கண்டு மீன். இது நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். தலையை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அந்த நடுவில் உள்ள முள்ளை எடுத்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா பேஸ்ட்டு மாதிரி. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அரைச்ச மீனை. இப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் 3 மீனுக்குள்ளே மசாலா எவ்வளோ போட்டு அரைக்கணும்னு சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், உப்பு தேவையான அளவு, ஒரு முட்டை ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மீனோட இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்பில் அந்த இதை வடையாவோ இல்லை ரவுண்ட் உருண்டையாவோ தட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ வடை மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க. சில ஊரில் உருண்டை சொல்லுவாங்க, சில ஊரில் வடைன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் உருண்டை களி வாங்குவாங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாறும். அரைச்சி ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, அரைச்சி உடனே சுடுற மாதிரி வச்சுக்கோங்க. அரைச்சி ரொம்ப நேரம் வச்சுட்டு சுட்டிங்கன்னா அப்புறம் லப்பர் மாதிரி ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தட்டி வச்ச அந்த உருண்டையை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு ரெடி ஆகிடும். 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இதாங்க ஃபைனல் லுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.